श्रीराम जय राम जय जय राम. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 17. அரக்கிகளை பார்த்தல். ஆம்பல் கூட்டத்தோட ஒலி இருக்கிறவனும் இயல்பாவே மாசு இல்லாத சந்திரன் தண்ணீரில் அன்னம் நீந்துற மாதிரி அந்த அப்பளுக்கு இல்லாத நீலவண்ண ஆகாயத்தில் உதிச்சிச்சு. சுத்தமான பேரொளியை கொண்ட அந்த அந்தி சந்திரன் நானும் ராமகாரியத்துக்கு உதவி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி குளிர்ந்த கிரணங்களால் வாயுகுமாரருக்கு சேவை செஞ்சான். அப்போது ஹனுமான் பூர்ணச்சந்திரன் மாதிரி ஒளி இருக்கிற அழகிய முகம் உடைய சீதா பிராட்டியார கடலில் அமிழ்ந்து மெல்ல போகிற மரக்கலம் மாதிரி சொகச்சுமையால் அழுத்தப்பட்டவராக இருக்கிறத பார்க்குறாரு வாயுகுமாரர். வைதேகியை பார்க்க விரும்பின வாயுகுமாரர் அவர் பக்கத்திலேயே பயங்கர உருவம் படைச்ச ராட்சசிகள் எல்லாம் தொங்கிட்டு இருக்கிறதையும் பார்க்குறாரு. ஒத்த கண் இருக்கிறவ, ஒரு காது இருக்கிறவ, காதுக்கு மூடி இருக்கிறவ, காதே இல்லாதவ, ஈட்டி மாதிரி காது இருக்கிறவ, மூச்சு விடுற மூக்க தலையில் வச்சிருக்கிறவ, ரொம்ப பெரிய உடலும் தலையும் வச்சிருக்கிறவ, சின்ன அதே சமயம் நீளமான கழுத்து இருக்கிறவ, சதுரன கூந்தல் இருக்கிறவ, முடியே இல்லாதவ, தன்னோட உடம்புல கேசங்களை கம்பளி துணி மாதிரி வச்சிருக்கிறவ, தொங்குற காது நெத்தி இருக்கிறவ, தொங்குற வயிறு இருக்கிறவ, தொங்குற உதடுகளை வச்சிருக்கிறவ, முகவாய்க்கட்டையை தொட்டுட்ருக்கிற உதடுகளை இருக்கிறவ, முகம் தொங்குனவ, தொங்குற முழங்கால்களை இருக்கிறவ, குள்ளமானவள், உயரமானவள், அப்புறம் கூனி குறுகிய உடலை பெற்றவள், சின்ன உருவம் இருக்கிறவ, பயங்கரமானவ, வளைஞ்ச முகம் இருக்கிறவ, மஞ்சள் வண்ண கண் இருக்கிறவ, விகாரமான முகத்தை இருக்கிறவ, இந்த மாதிரி பலதரப்பட்ட ராட்சசிகளை ஹனுமான் பார்க்குறாரு. விகார முகம் இருக்கிறவங்க, மஞ்சள் கருப்பு நிறம் இருக்கிறவங்க, கோபமாக இருக்கிறவங்க, கலகம் செய்கிறதுல பிரியம் இருக்கிறவங்க, இரும்புனாலான பெரிய சூலம், சம்மட்டி, தடி இதெல்லாம் கையில் வச்சிட்ருக்கிறவங்க, பன்றி, மான், புலி, எருமை, ஆடு, நரி இந்த மாதிரி முகம் இருக்கிறவங்க, யானை, ஒட்டகம், குதிரை இது போல் கால்கள் இருக்கிறவங்க, உள்ள புதஞ்சிருக்கிற தலை இருக்கிறவங்க, கழுத, குதிரை, பசு, யானை, குரங்குகளுக்கு இருக்கிற மாதிரி காதுகள் இருக்கிறவங்க, மூக்கு இல்லாதவங்க, பெரிய மூக்கு இருக்கிறவங்க, குறுக்கா வளர்ந்த மூக்கு இருக்கிறவங்க, விகாரமான மூக்கு இருக்கிறவங்க, யானையோட துதிக்க மாதிரி நீள மூக்கால் மூச்சு விடுறவங்க, நெற்றியில் மூக்கு இருக்கிறவங்க, யானைக்கால் இருக்கிறவங்க, நீளமான கால்கள் இருக்கிறவங்க, பசு இனம் மாதிரி கால் இருக்கிறவங்க, காலில் கேசம் இருக்கிறவங்க, அளவுக்கு அதிகமாக பருத்த தலை, கழுத்து, வயிறு, வாய், கண் இந்த மாதிரியான அங்கங்களை உடையவங்க, நீளமான காது இருக்கிறவங்க, நீண்ட நாக்கு நகம் இருக்கிறவங்க, ஆடு, யானை, பசு, பன்றி இதோட முகம் இருக்கிறவங்க, குதிரை, ஒட்டகம், கழுதை இது மாதிரி முகம் இருக்கிறவங்க, பயங்கரமான பார்வை இருக்கிறவங்க, சூலம், இரும்பு தடியை கையில் வச்சிருக்கிறவங்க, கோபம் இருக்கிறவங்க, கலகத்தில் பிரியம் இருக்கிறவங்க, பயங்கரமானவங்க, செம்பட்டையான முடி இருக்கிறவங்க, விகாரமான முகம் இருக்கிறவங்க, எப்போயும் கல் குடிக்கிறவங்க, எப்போயும் புலால், கல் இதில் நாட்டம் இருக்கிறவங்க, மாமிசம் ரத்தம் பூசப்பட்ட அங்கங்களை உடையவங்க, புலால் ரத்தத்தையே சாப்பிட்றவங்க, அது மாதிரி மயிர் கூச்சலை உண்டு பண்ணுற பார்வை இருக்கிறவங்க, இந்த மாதிரியான அரக்கிகள் எல்லாரையும் அந்த பெரிய பெரிய கிளைகள் இருக்கக்கூடிய அந்த செம்சுபா மரத்தை சுற்றியே உட்கார்ந்துருக்கிறத ஹனுமான் பார்க்குறாரு. அந்த மரத்தோட அடியில் அரசகுமாரியும் தூயவளான ஜனகனுடைய புதல்வி, ஒளி மங்கினவங்க, துக்கத்தால் துன்பப்பட்டுருக்கிறவங்க, எண்ணெய் தடவி வாரப்படாததுனால சிக்கு பிடித்த கூந்தல் இருக்கிறவங்க, அப்படிப்பட்ட பிராட்டியை புகழ்மிக்க ஹனுமான் பார்க்குறாரு. புண்ணியம் குறைஞ்சி போனால் பூமியில் விழுந்த நட்சத்திரம் மாதிரி நல்ல நடத்தையால் புகழ் பெற்றவங்க, நாயகனை காண இயலாமல் தடை செய்யப்பட்டிருக்கிறவங்க, உத்தமமான அணிகலன்களை அணியாதவங்க,
கணவரின் பேரன்பை தான் ஆபரணமாக வச்சிருக்கிறவங்க, அரக்க மன்னனால் காவல் வைக்கப்பட்டிருக்கிறவங்க, உறவினர்களை காண முடியாமல் இனத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு சிங்கத்தால் சிறை வைக்கப்பட்டிருக்கிற பெண் யானை போல, மழைக்கால முடிவில் சரத்கால மேகங்களால் மறைக்கப்பட்ட பிறைச்சந்திரன் மாதிரி இருக்கிறவங்க, முறையான தலைநீராடல் இதெல்லாம் இல்லாததுனால ஒரு மாசு அடைஞ்ச மேனி இருக்கிறவங்க, மீட்டப்படாத வீணை மாதிரி இருக்கிறவங்க, கலப்பையில் தோன்றியவங்க, தன் நாயகனுக்கு கட்டுப்பட்டவங்க, ராட்சசிகளுக்கு வசப்படாதவங்க, அசோகவனத்தோட மத்தியில் சோகத்தை போக்குற இடத்துல இருந்தாலுமே சோகக்கடல்ல மூழ்கி இருக்கிறவங்க, கொடிய கிரகங்களால் சூழப்பட்ட ரோகிணி போல அரக்கிகளால் சூழப்பட்ட பூக்காத கொடி போன்ற சீதாதேவியை ஹனுமான் பார்க்குறாரு. அழுக்கடைஞ்ச அங்கங்களை இருக்கிறவங்க, தன் உடலோட இயற்கையான அழகால் அலங்கரிக்கப்பட்டவங்களான சீத்தை சேற்றில் மறைஞ்சிருக்கிற தாமரை தண்டு போல ஒளி வீசிட்டு வீசாமலும் இருந்தாங்க. அழுக்கடைஞ்ச கசங்கிய ஆடையை போட்டிருந்தாங்க. அழகாக இருக்காங்க. மான்குட்டி மாதிரி கண் இருக்கிறவங்க, தேவமங்கை மாதிரி இருக்கிறவங்க, கவலைக்குரிய முகத்தில் இருக்குது. தன்னுடைய நாயகனுடைய பேராற்றலை பற்றி தெரிஞ்சதுனால கவலை இல்லாமலும் இருக்காங்க. தன்னுடைய ஒழுக்கத்தால் பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. கருவிழியாலான சீதையை ஹனுமான் பார்க்குறாரு. மான்குட்டிக்கு ஒப்பான கண்கள் இருக்கிறவங்க, அச்சம் இருக்கக்கூடிய பெண் மான் போல நாலா திசையிலையும் பார்க்குறவங்க, துளிரோட கூடுற மரங்களை தன்னுடைய வெது வெதுப்பான அந்த மூச்சு காற்றால் எரிக்கிறவங்க, சோகக்குவியல் போன்றவங்க, துக்க சாகரத்தில் மேலெலும்பிய அலை மாதிரி இருக்கிறவங்க, பொறுமையே உருவெடுத்து வந்தது மாதிரி இருக்கிறவங்க, அளவாக அமைக்கப்பட்ட அங்கங்கள் இருக்கிறவங்க, அணிகலன்களே இல்லாமல் சோபிச்சிட்ருக்கிற சீதாதேவியை பார்த்துட்டதால ஹனுமான் ரொம்ப அளவற்ற சந்தோஷம் அடைகிறாரு. மயக்கர விழிகள் இருக்கக்கூடிய சீதாதேவியை பார்த்ததும் அவர் ஆனந்த கண்ணீர் விட்டார். மனசால ராமனை நமஸ்கரிக்கிறார். சீதா பிராட்டியாரை பார்த்துட்ட மகிழ்ச்சியால் ராம லக்ஷ்மணர்களை மனதால் நமஸ்கரித்து ராட்சசிகள் தன்னை பார்க்காம இருக்கிறதுக்காக ஹனுமான் மரத்தோட இலை மறைவில் மறைஞ்சுக்கிட்டாரு. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டத்தில் 17வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய் ராம் ஜெய் ஜெய் ராம்.